ஆர்காட் பஸ் வந்து இறங்கிட்டோமா. ஆர்காட் பஸ் வந்து இந்த ஓலவரத்துக்கு 3 மணி நேரமா காத்துங்கிற ஒரு பஸ் கூட கிடையாது. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நிக்கிறேன். ஒரு ஜனம் ஏறாங்க. என்னப்பா சொல்றேன்? ஏறாங்கம்மா. என்ன பார்த்தா பஸ் மாதிரி தெரியுதா இல்ல பஸ் படிக்கிறது நீங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்களா? பஸ்ஸுமா பஸ்ஸுக்குள்ள வெக்கமா சொல்லு. எல்லாரும் போய் பின்னால ஏறாங்க. எல்லாரும் போய் பின்னாடி ஏறாங்களா? பஸ்ஸுக்கு முன்னாடி ஏறி உள்ள போய் பார்த்தா ஏறி உள்ள போய் பார்த்தா இடமே கிடையாது. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஒரு கூட்டம். அந்த ஜனத்திலயும் சுத்தி வச்சு பாக்குறேன். எங்கப்பா அப்படி சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவருக்கு பக்கத்துலயே ஒரு சீட்டு காலியா கிடக்கு. என்னடா சொல்றேன்? அது போய் உட்காந்துருமா. உட்காந்து பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு ஒரே ஒரு டிரைவர். பண்ணல பரதேசி. இந்த உலகத்துல எத்தனை பஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு டிரைவர் கம்பல்சரி இருப்பாங்க. ஐயோ ஒரு டிரைவர் இருந்தா பரவாயில்லமா. பரவாயில்லை. அவரு ஒரு வேலை செய்யறாரு. அப்படி என்னப்பா வேலை செய்யறாரு? ஒரு வேலையா 2 வேலையா சொல்லிடு. அது இருந்தா ரவுண்டா ஒண்ணு தாமரை தட்டுங்க. தாமரை தட்டா அதை பிடிச்சி அதுக்கு பேர் தாமரை தட்டு கிடையாதுப்பா. அதுக்கு பேர் தான் ஸ்டேரிங். ஸ்டேரிங் அது? ஆமா. அது கூட போட்டு விடுமா. அது இந்த பக்கம் கீழே ஒன்று பட்டையா ஒண்ணுக்குது. அதை போட்டு அப்படி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் கிளட்ச். ஆமா. அது போட்டு விடுமா. அது இந்த பக்கம் இப்படி போய் ஒண்ணு முறிக்கி பிடிக்குது. அத கையில பிடிச்சிக்கணும். என்னடா இது இப்படி போய் இப்படி வளைச்சிருக்கு நான் தெரியாதா? ஏய் அதுக்கு பேர் தான் கீரி. கீராது? ஆமா. இதான் உள்ள போட்டோமா. போகட்டும். அந்த பஸ்ஸுக்கு ஒரு அதிசயம் பார்க்க போறோம். பஸ்ல என்னடா அதிசயம்? அதுல இந்த பக்கம் சைடுல ஒண்ணு இந்த போறம்போக்கு அது மேல கை வைக்க கூடாது. அது மேல கை வச்ச ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும். அதுக்கு பேர் என்ன? ஆரன். ஆமா. அந்த ஆரன் மேல சும்மா கைத்தமா வச்சு அது அந்த ஒரே நபர் செய்யறாரு. இளைய மனசு அவருக்கு ஒரு வேலை வந்தா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் முறிக்கிறா கீரு. அது 2 கையில முடிச்சுக்கிட்டு
என் கையால பிடிக்கிட்டு வந்துட்டுமா ஏதோ ஒரு லாரி வச்சு அந்த லாரிக்கு போய் போச்சு எல்லாருக்கும் அடி அடிப்படம் நான் வரணும். நீ மட்டும் எப்படி அதிர்ஷ்டவசமா போயிட்டு வந்துட்டு அடிப்பட்டவளை அவளை அப்படியே வந்து முடியுமா முடியாது. என்ன செய்ய தெரியுமா? என்னப்பா செஞ்ச? அடிப்பட்டவளை மொத்த பேர் இட்டு போய் மெக்கானிக் சென்டர்ல சேர்த்துட்டு பஸ் இட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சேர்த்து ஜனங்கள்லாம் இட்டு போய் மெக்கானிக் சென்டர்ல சேர்த்துட்டு பஸ் இட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பரம்போக்கு எங்க பாருங்க அடிப்பட்ட ஆயிரத்தி ஆரஞ்சு மருத்துவமனையில சேர்த்துட்டு ஆக்சிடென்ட் பஸ் மெக்கானிசத்துல சேர்த்துட்டு வர சொல்லாம வந்தது வரத வெட்டி கதையை போட்டு கொட்டியால் போட்டுருக்கிறாயே அனுப்பி யாரை சந்திப்பது அத்தானே வருவேன் என்று